புரட்டாசி அமாவாசை முடிந்ததும் தொடங்குகின்ற அழகான ஒரு ரம்யமான விழா தான் நவராத்திரி. இந்த 9 நாட்களும் அன்னையை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே மிக சிறப்பாக கருதப்படுது. இந்த நவராத்திரி விழாவை வசதி படைத்தவங்க தான் கொண்டாடணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லாரும் பக்தி வாய்ந்தவர்கள் அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருவிழா தான் இந்த நவராத்திரி பண்டிகை. அனைத்து கோயில்கள்லையும் வீடுகள்லையும் கொலுப்படிகள் அமைத்து நன்கு அலங்கரிக்கப்பட்டு 9 நாட்களும் கோலாகலமாக விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய அம்மனை வீட்டில் தங்க வைப்பது அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரியோட உள்நோக்கங்க. இப்போ நம்ம கொலு வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டிலேயே மாலை வேளைகளில் விளக்கு பொருத்தி அம்மனை மனதார நினைச்சு வணங்கினாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். இந்த நவராத்திரியில வைக்கக்கூடிய இந்த கொலுல இதோ நம்ம படத்துல பாக்குற இந்த கலசம் தாங்க ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனை வாழ்த்தி வணங்குறது தான் இந்த நவராத்திரியோட சிறப்பு. இன்னைக்கு முதல் நாளான மகேஸ்வரி அம்மனை வணங்க வேண்டும்.